வாழ்வோம் வாழ்விப்போம். நாவுங்க சுசி. இறைவன் ஞானவெளி மேய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் அருளிய ஞான போதனை புத்தகத்திலிருந்து. தரம் தாழாதே. தரம் தாழாதே. வாழ்வின் காலே முறிந்தது மாதிரி. வளர காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, தளர மட்டும் பாய்ந்து விடாதே. இல்லாதவனை கூட ஏற்றுக்கொள்ளும் சமூகம் இருந்து கெட்டவனை ஏற்காது. குற்றம் குறை கூறியே கொத்தி கொத்தி கொன்றுவிடும். மானம் அவமானம் என்ற உரலில் சிக்கி சின்ன பின்னமாவது உறுதி. உலகம் வைத்திருக்கும் தரக்கோலில் நீ தாழ்ந்து விடாதே முதலில். அடுத்து நீ வைத்திருக்கும் மதிப்பீட்டில் உன்னை இழந்து விடாதே. அறிவில், மனத்தெளிவில், அந்தஸ்தில், ஆஸ்தியில், ஆள்கட்டில், பதவியில், குணத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அது உனக்கு வாய்த்த நிலை. ஆனால் இருந்த நிலையில் இருந்து இறங்குவது விரும்பப்படுவதில்லை. வாழும் நிலையையும் சிரமத்தில் தள்ளிவிடும். உன்னை உனக்கே பிடிக்காமலும் போகலாம். பொறுப்புகள் கை மாறினால் மதிப்பும் பறிபோகுமே. உறவும் நட்பும் விட்டு விலகும் போது இருக்க பிடிக்காது. அனாதையாக விட்டோமா என்று மனம் ஆராய துவங்கினால் போதும் வாழ்ந்தது என்ற பித்தம் தலைகேறும். எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று எண்ணி பார்க்காது உலகம். எங்கே விழுந்து கிடக்கிறீர்கள் என்று உதறி தள்ளிவிட்டு செல்லும். உன் வார்த்தை வலுவிழந்து விடும். கேட்ட இடத்தில் கதவுகள் மூடப்படும். வாழ்விற்கே தடை வந்தது மாதிரி யார் போட்டது இந்த பூட்டை? கவனம் தேவை, அறிவும் தேவை, பண்போடு கூடிய பயணம் தேவை. ஏறிய நிலையை கெட்டியாய் பிடிக்க போட வேண்டிய ஆற்றல்தான் அதிகம் தேவைப்படும். கூட இருந்து குளிப்பறி போரை கண்டு கொள்ளாமல் கோட்டை விட்டதின் விளைவு. காலடியில் தள்ளி மிதிக்கின்ற கோலம். எப்போதும் யாருடனும் உஷாராக இருக்க வேண்டும். பேசுவதோ கொடுக்கல் வாங்கலோ கவனக்குறைவு நுழையவிடக் கூடாது. வாழ்வில் இலக்கு வேண்டும், அதை தொட படிப்படியாக பயணிக்க வேண்டும். பயணத்தில் படிநிலையில் தங்கும் போது தவறி விழாமல் பார்த்து கொண்டே செல்ல வேண்டும். அன்பை எந்த காலத்திலும் அடமானம் வைக்க கூடாது. கோபத்தை எந்த காலத்திலும் விலைக்கு வாங்க கூடாது. ஒரு முறை விழுந்தால் எழுவதும் அந்த நிலையை எட்டுவதும் மிக மிக கடினம். உதவிகள் நின்றுவிடும், ஏளனம் தள்ளிவிடும், பகைகள் பறந்து வரும், பிரிவோ விரிந்து விடும், அமைதி குலைந்துவிடும். சுற்றுச்சூழலில் ஒரு கண் வேண்டும். தரமுள்ள பொருளே வியாபாரம் ஆகும். கவனம். எந்த சூழலிலும் தடுக்கி விழாது நிற்க பழக வேண்டும். வாழ்வோம் வாழ்விப்போம்.